பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15 வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பிரியமான தேவச்சனமே, அன்னாளுடைய வேதனைகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷரிடத்துல போய் சொல்லலைங்க. கர்த்தருடைய சந்நிதியில எல்லாவற்றையும் ஊற்றி விட்டேனாக்கா, உள்ளத்துல இருக்கிற எல்லா பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாமே கர்த்தரிடத்துல தான் வைத்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி செய்கிறோங்க? கொஞ்சம் உலகத்துல, கொஞ்சம் கர்த்தர்கிட்ட. அப்படி அல்ல, கர்த்தருடைய சமூகத்துல எல்லா தேவைகளை நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு எத்தனை பேருடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். அநேக வருடங்கள் ஆனது திருமணமாய் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கலாம். அநேக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். டாக்டர்களை நம்பி போயிருக்கலாம். உலகத்துடைய காரியங்களை நம்பி போயிருக்கலாம். ஆனா அண்ணால் அப்படி போகலைங்க. கர்த்தருடைய சன்னதியில வந்து செபித்தாங்க. கர்த்தர்கிட்ட சொன்னாங்க, கர்த்தர்கிட்ட கேட்டாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நல்ல சாமுவேல் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை, அந்த கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தங்கை, அக்காமார்களே, எல்லோருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க, உங்களுடைய கர்ப்பத்தின் கனி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று விசுவாசிங்க. கர்த்தருடைய சமூகத்துல வாங்க, செபிங்க. கர்த்தர் உங்க செபத்துக்கு பதில் கொடுப்பார். இன்றே உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம்.